பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்துவமான வணக்கங்கள். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகள் போற்றி போற்றி. ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய், எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய், எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குல விளக்கே, கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குல விளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பற்களடி செம்பொற்களடி செல்வா பல தேவா, செம்பொற்களடி செல்வா பல தேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவா. பாடலின் பொருள்: ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவனான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீயும் எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண்விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டுகின்றனர். இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால், திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று 3வது பாடலிலும், இந்த பாடலிலும் 24வது பாடலில் அன்று அவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்றும் சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும்.